வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டான ஒரு பகுதி. எனக்கு கொஞ்சம் 40 வயசு ஆயிடுச்சு, விரைப்பு இருக்குது, ஆனால் ஆசை வரமாட்டேங்குது, கொஞ்சம் விந்து முந்துதல் விரைவாக வருது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பெரும்பாலும் இந்த 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அதிகமாக இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடிங்க. இது எப்போனாலும் எடுத்துக்கலாம், பாலில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு பெட்ரு தேன். பால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேனில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு 48 நாள், 1 மண்டலம் அளவுக்கு எடுத்துக்கும் போது அது விரைவாக சரியாயிடும். ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக மருந்துகள் இருக்குது. அரை நிலையில் இப்போ தான் ஒரு 3 மாதம் 4 மாதமாக எனக்கு விரைவாக வருது, அது மட்டும் இல்லை ஆசையெல்லாம் மந்த நிலையில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி நல்லா வேலை செய்யும். இதுக்கு தேவையானது ஓரிதழ் தாமரை. நாட்டு மருந்து கடையில் ஓரிதழ் தாமரை பவுடர் கிடைக்கும். நல்ல கம்பெனியாக எடுத்துக்கோங்க, நல்ல பியூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக எடுத்திங்கனாக்கா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஓரிதழ் தாமரை பவுடரை டெய்லி 3 கிராம் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பசும் பாலில் குடிக்கிறது ரொம்ப நல்லது, சிறப்பு. இது காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை. காலை 3 கிராம், இரவு 3 கிராம், ஒரு நாளைக்கு 6 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூனில் பாதி டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுக்கும்போது இந்த இச்சை இல்லை, மோகமே இல்லை, ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீண்ட நேரம் எனக்கு தாம்பத்தியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும். 48 நாள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா தொடர்ந்து 2 மாதம் காலம் சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சோ ஒரு 5 மாதம் கழித்து திரும்ப ஒரு 2 மாதம் எடுத்துக்கலாம். இதுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக நாட்டு மருந்து எடுத்துக்கும் போது, அதாவது சித்தா, ஆயுர்வேதிக், இந்த மாதிரி எந்த மருத்துவமாக இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் உபயோகப்படுத்துறது நிப்பாட்டிக்கணும், ஸ்மோக் பண்ணுறதை நிப்பாட்டணும். இந்த மாதிரி நிறுத்திட்டு இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட்டு. நிறைய பேர் கொடுத்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.